அனைவருக்கும் வணக்கம். கிராமத்து விவசாயி மகன். நம்ம வயலில் இன்றைக்கி முதல் களை எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல வயலில் 4 விறகடை தண்ணி நிற்கிற மாதிரி ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு ஆளுங்களை வர சொல்லிட்டோம். ஆளுங்களை வச்சு தான் களை எடுத்தாகணும். ஏன்னா பில் அதிகமாக இருக்குது. நம்ம களைக்கொல்லி மருந்து போடலை. இயற்கை விவசாயம் பண்ணுறதில் களைக்கொல்லி வேணான்னு விட்டாச்சு. பில்லும் அதிகமாகிடுச்சு. சென்டர் வரப்பு வரைக்கும் ஃபுல்லாக பில் அரிக்க சொல்லியாச்சு. நம்ம எந்த அளவுக்கு சென்டர் வரப்பில் இருக்கிற பில்லெல்லாம் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வயலோட அவுட்ரு வரப்பு பெரிய வரப்பில் கம்மம்பில், கோரை, அருகம்பில் இது 3 தான் மிகப்பெரிய எதிரி. இதை நம்ம சுத்தமாக அரிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி கார்னர் வரைக்கும், அதாவது வரப்போட அடிப்பகுதி வரைக்கும் பில்லை அறுத்தெடுத்துடணும். இல்லைனா வயலுக்குள்ளே பரவும், கிளை வடிக்கிறது பாதிக்கப்படும், பயிர் ஊக்கமாக இருக்காது, நோஞ்சா மாதிரி இருக்கும். களை எடுத்தால் மட்டும்தான் பயிரும் நல்லா ஊக்கமாக சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் விளைச்சலும் அதிகமாக இருக்கும். களையை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம நெல் விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியும். கண்டுக்காமல் விட்டோம்னா கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும். அதுக்கு அவுட்ரோட வரப்பும் ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த மாதிரி நம்ம பட்டம் போட்டிருந்தோம்னா பட்டத்துலேயும் கையால் களை அரிக்கணும். காலால் வச்சு கடமைக்கு மிதிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மறுபடியும் குருத்து வரும். பில்லு சாகாது. நம்ம ஃபுல்லாக களை அரித்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எருக்கு கரைசல் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம எருக்கு கரைசல் 20 லிட்ரு மேலே தெளிக்க போகிறோம். 180 லிட்ரு பூமியில் தரை வழியாக கொடுக்க போகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.